الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العلي العظيم. அனைத்தையும் படைத்து பரிபாலிக்க கூடிய ஏகவல்லோனாகிய அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் ஒருத்தன் தனித்தவன், எவரையும் பெறாதவன், எவராலும் பெறப்படாதவன், அவனுக்கு நிகராக ஒப்பாக யாருமே கிடையாது என்று அவனை பரிசுத்தப்படுத்தி சாட்சி பகர்ந்தவனாக அவனால் இந்த உம்மத்தினருக்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நம் உயிரிலும் இனிய பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின் துயர்ந்து வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், இன்னும் கியாமத் நாள் வரை இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அனைத்து நல்லடியார்களின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்கின்றேன், நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் என்பது ஒழுக்கத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சங்கையான அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்கின்றது. இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம்மை தெரிவு செய்து இதை பின்பற்றக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி இருக்கின்றான். எனவே முதலாவது நாங்கள் அந்த அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நான் மேல் ஓதிய அந்த ஆயத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்டவர்களை அழைத்து யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நரகை விட்டும் பாதுகாருங்கள் என்பதாக உத்தரவிடுகின்றான். இதற்கு ஹலரத் இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, அல்லிமூஹும் வ அத்திபூஹும், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு இல்மை மார்க்க ஞானத்தை கற்றுக் கொடுங்கள், அத்துடன் அவர்களுக்கு ஒழுக்கத்தையும் படித்து கொடுங்கள், அவர்களை சீர்திருத்துங்கள் என்பதாக சொல்கின்றார்கள். அதுபோன்றுதான் தஃப்சீர் இப்னு கதீரிலும் வருகின்றது, அல்லிமு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்குமுல் கைர வ அத்திபூஹும், உங்களுக்கும் அவர்களுக்கும் நலவையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுங்கள் என்பதாக சொல்கின்றார்கள். எனவே நரகை விட்டும் நம்மையும் நமது குடும்பத்தையும் பாதுகாப்பது என்பது மார்க்க ஞானத்தையும் மார்க்க அறிவையும் சுமந்து கொள்வதுடன் எந்தெந்த இடங்களில் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் எவ்வாறு நாம் நடந்து கொண்டால் அது ஒழுக்கமாக இருக்குமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதுதான் நாம் நரகை விட்டும் நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய
மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எனவேதான் நல்ல பழக்க வழக்கம், நல்ல ஒழுக்கம் என்பது ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் இன்றியமையாத மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹுஜராத் என்று சொல்லப்படக்கூடிய சூராவை நமக்கு அல் குர்ஆனில் இறக்கி வைத்திருக்கின்றான். இந்த சூராவுக்கு இன்னும் ஒரு பெயர் தான் சூரத்துல் அஹ்லாக் வல் ஆதாப், ஒழுக்கங்கள் பண்பாடுகள் என்ற பெயரையும் இந்த சூராவுக்கு அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். எனவே ஒழுக்கம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். இதனால் தான் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாஇ, இப்னு மாஜா இது போன்ற ஏனைய கிரந்தங்களிலும் கூட கிதாபுல் ஆதாப், ஒழுக்கங்களினுடைய ஒரு பகுதி என்று இமாம்கள் கோர்வை செய்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு ஒழுக்கம் என்பது, நல்ல பழக்க வழக்கம் என்பது இன்றியமையாத அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. எனவேதான் இஸ்லாத்தினுடைய கட்டளைகளை பார்க்கும் பொழுது அதை உலமாக்கள் இரண்டு வகையாக சொல்கின்றார்கள். ஒன்று, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு அடிபணிவது. இரண்டாவது, ஒழுக்கங்களை கடைபிடிப்பது. அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்து நடப்பது. நடக்கும் பொழுது எந்த இடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அறிவை எடுத்துக் கொள்வதற்கு பெயர்தான் ஒழுக்கம் என்பதாக சொல்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வுடைய கட்டளை ஒரு பகுதி, அந்த கட்டளைகளை செயல்படுத்தும் பொழுது எவ்வாறு அதனுடைய ஒழுக்கங்களை கடைபிடிப்பது என்பது இன்னும் ஒரு பகுதி. ஒருவர் மிக பெரும் ஞானவானாக, அறிவுள்ளவராக மக்களுடைய பார்வையில் இருக்கலாம். ஆனால் உலமாக்கள் சொல்கின்றார்கள், மல்லா அதபலஹு ஃபலா இல்மலஹு, யாரிடத்தில் ஒழுக்கம் இல்லையோ அவரிடத்தில் அறிவு என்பது கிடையாது, அவருக்கு இல்ம் என்பது கிடையாது. எனவே ஞானம் என்பது அது ஒழுக்கத்துடன் சேர்ந்தது. எந்த அளவுக்கு ஒழுக்கம் இருக்குமோ அந்த அளவுதான் அவருடைய ஞானத்துக்கும் அவருடைய அறிவுக்கும் இஸ்லாம் மதிப்பை கொடுக்கின்றது, கண்ணியத்தை கொடுக்கின்றது. எனவேதான் அல்லாஹுடைய படைப்புகளிலே மிக சிறந்த ஒழுக்கம் உள்ளவராக, ஒழுக்கத்தையே தன்னுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டவர்களில் ஒருவர்தான் எங்களுடைய உயிரிலும் மேலான பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பார்த்து அல் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நீங்கள் சிறந்த மகத்தான நல்ல குணத்தின் மீது, ஹுலுகின் மீது நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதாக சொல்கின்றார். இதற்கு அத்தியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, லஅலா அதபின் அதீம், இந்த ஹுலுக் என்ற வார்த்தைக்கு, நற்குணம் என்ற வார்த்தைக்கு தஃப்சீர் செய்யும் பொழுது ஒழுக்கம் என்ற அதப் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். நீங்கள் சிறந்த அதபின் மீது, நீங்கள் சிறந்த ஒழுக்கத்தின் மீது நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை பதிவு செய்திருக்கின்றார்கள். எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா புகழக்கூடிய ஒரு விடயம்தான், நபியே நீங்கள் சிறந்த ஒழுக்கமுள்ள, சிறந்த நல்ல பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் உள்ளவராக இருக்கின்றீர்கள் என்பதாக சொல்கின்றார். எனவே ஷரீஅத்தை, மார்க்கத்தை பொறுத்த வரையிலே உலமாக்கள் இந்த ஒழுக்கங்களை 3 பகுதிகளாக பிரிக்கின்றார்கள். முதலாவது, ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டியது. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களுடைய சுன்னாக்களை பின்பற்றும் பொழுது அந்த இடத்திலே அதபாக, ஒழுக்கமாக நடந்து கொள்ளுவது.
அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பது. அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்றால் நம்முடைய புத்தி, நம்முடைய சிந்தனை, நம்மளுடைய திறமைகள் எதையெல்லாம் சொல்லுகின்றதோ அவைகளை விட அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை அதுதான் மேலானது என்று மதிப்பதுதான் அதற்குரிய ஒழுக்கம் என்று உலமாக்கள் சொல்கின்றார்கள். எனவே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒழுக்கமாக நடந்து கொள்வது. மூன்றாவது, ஏனைய சகோதரர்களுடன், அடுத்த மக்களுடன் ஒழுக்கமாக நடந்து கொள்வது என்று இந்த ஒழுக்கத்தை 3 வகையாக உலமாக்கள் பிரித்திருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எனவேதான் மார்க்கம் இந்த ஒழுக்கம் என்பதை அவசியப்படுத்துகின்றது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பேச்சில், தன்னுடைய நடை உடை பாவனையில், தான் விடிய காலையில் எழுந்ததில் இருந்து இரவில் தூங்கும் வரைக்கும் என்னென்ன வாழ்க்கையில் அவன் கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் இருக்கின்றனதோ அவைகள் அனைத்திலும் ஒழுக்கமாக நடந்து கொள்வதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலிருந்து விரும்புகின்றான். எனவேதான் தாயுடன், தந்தையுடன், பிள்ளைகளுடன், மனைவியுடன், கணவனுடன், சகோதரனுடன், அண்டை வீட்டாருடன், முதலாளியுடன், தொழிலாளியுடன், வாடிக்கையாளருடன், ஆசிரியருடன், மாணவர்களுடன், ஆலிம்களுடன், பொதுமக்கள் பாமரர்களுடன், ஏன் மாமனார் மாமியா இவர்களுடனும் கூட என்னென்ன முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று இவ்வாறே பட்டியல் நீண்டு கொண்டு செல்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் தான் யாருடன் எந்த தொடர்பை வைத்திருக்கின்றானோ அந்த தொடர்புகளிலே ஒழுக்கத்தை கடைபிடிப்பதுதான் ஆக சிறந்த விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் நாளை கியாமத்துடைய நாளையிலே ஒரு மனிதனுடைய மீசான் தராசில் அவனுடைய அமல்கள் நிறுக்கப்படும். அந்த தராசிலே மிக பாரமாக இருக்கக்கூடிய அமல் அந்த அடியான் ஒழுக்கத்துடன் நடந்து கொண்ட விடயங்கள், அவனுடைய இஸ்திக்ஃபார், அவன் செய்த பாவ மன்னிப்பு, இது இரண்டையும் தான் நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கலாம் மீசான் தராசில் பாரமாக இருக்கக்கூடிய அமல். எனவேதான் ஒழுக்கம் என்பது மிக முக்கியமானது. அந்த ஒழுக்கம் எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆனும் தெளிவுபடுத்தி இருக்கின்றது, ஹதீஸ்களும் தெளிவுபடுத்தி இருக்கின்றன. எந்தெந்த முறையில் ஒரு மனிதன் நடந்து கொள்ள வேண்டும் அதில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மடையன் எங்களுடன் வந்து ஒரு தர்க்கம் புரிய வந்திருக்கின்றான், அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கம் கிடையாது, வேண்டுமென்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போகின்றான் என்றால் அவனுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்கின்றான், وَإِذَا خَاطَبَهُمُ الْجَاهِلُونَ மடையர்கள் உங்களுடன் தர்க்கிக்க வந்துவிட்டால், மடையர்கள் உங்களுடன் கருத்து முரண்பட வந்துவிட்டால் قَالُوا سَلَامًا அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லி நீங்கள் ஒதுங்கி விடுங்கள். நல்லோர்களுடைய பண்பை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது மடையர்கள் தர்க்கம் செய்ய வந்துவிட்டால் அவர்கள் சலாம் சொல்லி ஒதுங்கிக் கொள்வார்கள். எனவே தேவையில்லாத ஒரு விடயம் எனக்கு முன்னால் வந்திருக்கின்றது என்றால் அங்கே ஒழுக்கம் என்ன? சலாம் சொல்லி அந்த இடத்தை விட்டு பிரிந்து செல்வது என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு ஒழுக்கம், ஒரு முக்கியமான ஒரு ஒழுக்கமாக இருக்கின்றது. அது போன்றுதான் ஒருவர் அறைக்குள் போக வேண்டும், வீட்டினுள் நுழைய வேண்டும் என்றால் எந்த முறையில் அவர் நடந்து கொள்ள வேண்டும்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டவர்களை அழைத்து சொல்கின்றான், ஈமான் கொண்டவர்களே, லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்களுடைய வீடு அல்லாத வேறவர்களுடைய வீடுகளில் நீங்கள் நுழைய வேண்டாம். ஹத்தா தஸ்தனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, நீங்கள் அனுமதி கேட்டு உங்களுக்கு அவர்கள் அனுமதி கொடுக்கும் வரைக்கும் நீங்கள் நுழைந்து விட வேண்டாம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே ஒரு சஹாபி வந்து வீட்டில் நுழைவதற்கு சலாம் சொல்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அமீரல் முஃமினீன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதோ ஒரு வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் பதில் சொல்லவில்லை.
இரண்டாவது தடவையும் சலாம் சொல்கின்றார், பதில் சொல்லவில்லை. மூன்றாவது தடவையும் சலாம் சொல்கின்றார், பதில் சொல்லவில்லை. உடனே அந்த சஹாபி போக ஆரம்பித்து விட்டார்கள். வெளியில் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கின்றார்கள், இந்த சஹாபி போய்க் கொண்டிருக்கின்றார். அவர்களை அழைத்து, நீங்கள் வந்தீர்கள், சலாம் சொன்னீர்கள், போகின்றீர்கள், என்ன காரணம்? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருடைய வீட்டுக்கு சென்றால் எந்த முறையிலே அனுமதி கேட்க வேண்டும் என்று படித்து தந்திருக்கின்றார்கள். 3 தடவைகள் சலாம் சொல்லி பதில் வரவில்லை என்றால் திரும்பி செல்லிவிட வேண்டும் என்ற இந்த ஹதீஸை சொல்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் ஏற்படுகின்றது. இந்த ஹதீஸை நான் கேள்விப்பட்டதே கிடையாது, எப்படி உங்களுக்கு தெரியும்? இதற்குரிய ஆதாரம் என்ன? இந்த சஹாபி அவருடைய கூட்டத்திற்கு ஓடி வந்து விடயத்தை சொல்கின்றார்கள். சஹாபாக்கள் அஷ்அரி கிளையினரை சேர்ந்த அந்த கூட்டத்தினர்கள் சிரித்துவிட்டு, இதற்கு ஆதாரம் நாங்கள் தருகின்றோம் என்று ஒரு சிறிய சஹாபி அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு, இந்த ஹதீஸை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து என்று கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். உடனே அனுப்பி வைத்தார்கள். இந்த சஹாபிக்கு இந்த ஹதீஸ் தெரியும். இந்த விடயத்தை சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், துனியாவுடைய சோலி இந்த ஹதீஸை படிப்பதை விட்டும் என்னை பராக்காக்கி விட்டதே என்று கவலைப்பட்டார்கள். இவ்வளவு பெரும் சஹாபி. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எனவே ஒருவருடைய வீட்டுக்குள் நுழைவதாக இருந்தால் எந்த முறையில் செல்ல வேண்டும்? சில சகோதரர்களை நாங்கள் பார்க்கலாம், குறைகள் சொல்வதல்ல நோக்கம், நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். வீடு திறந்திருக்கின்றது என்பதற்காக அப்படியே குசினி வரைக்கும் அடுப்படி வரைக்கும் சென்று விடுகின்றார்கள். வீடு திறந்திருக்கின்றதே என்பதற்காக. ஒரு சஹாபி அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சலாம் சொல்லி அனுமதி பெறாமல் வீட்டுக்குள்ளே கேட்டினை நீக்கி பார்த்தார்கள். கையை உயர்த்தி குத்த பார்த்தார்கள் கண்ணிலே. உன்னுடைய கண்ணிலே நான் குற்றுவேன் என்று அதட்டினார்கள். என்ன காரணம்? இது தடை செய்யப்பட்டது. வீடு திறந்திருக்கின்றது என்பதற்காக பார்வை கூட அந்த வீட்டினுள் நுழைய முடியாது, அனுமதி கிடையாது. எனவேதான் வீடுகளில் நுழையும் பொழுது சலாம் சொல்லி அனுமதி தந்தால் மாத்திரம் நுழைவதுதான் அதற்குரிய ஒழுக்கமாக இருக்கின்றது. அது போன்றுதான் சில சபைகளுக்கு நாங்கள் வருவோம். அந்த சபைகளிலே ஒரு மஷூராவிலே 6 பேர் 10 பேர் அப்படி என்று ஒரு சபையிலே நாங்கள் இருந்தால், அந்த சபையில் இருந்து எழுந்து செல்வதாக இருந்தால் அதற்குரிய ஒழுக்கத்தையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கின்றான். இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் ஈமான் கொண்ட முஃமின்கள், وَإِذَا كَانُوا مَعَهُ عَلَى أَمْرٍ جَامِعٍ, ஒரு விடயத்திலே ஒன்று சேர்ந்து இருந்து அவர்கள் மஷூரா செய்து கொண்டிருந்தால், لَمْ يَذْهَبُوا حَتَّى يَسْتَأْذِنُوهُ, அவர்கள் அனுமதி கேட்டு அனுமதி தரும் வரைக்கும் அந்த இடத்தில் இருந்து செல்லக்கூடாது என்ற ஒழுக்கத்தை அல்லாஹ் கற்பிக்கின்றார். ஒரு விடயத்தில் நாங்கள் மஷூரா செய்து கொண்டிருந்தால் திடீரென்று எழும்பி அந்த இடத்தை விட்டும் எழும்பி செல்ல முடியாது. யார் அந்த இடத்திற்கு பொறுப்பானவரோ அவரிடத்தில் அனுமதி கேட்டு, எனக்கு ஒரு அவசரம், நான் போக வேண்டும் என்று அவர் அனுமதி அளித்தால் தான் அந்த இடத்தில் இருந்து செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒழுக்கத்தை கற்பித்து தருகின்றார். அதுபோன்றுதான் சில நேரம் மக்கள் எங்களுடன் பேசுவார்கள், கதைப்பார்கள். சிலர் அந்த பேச்சை மதிப்பது கிடையாது, அதை கணக்கெடுப்பது கிடையாது. அவனுடைய தராதரத்தை பார்த்து, அவருடைய ஆடையை பார்த்து, அவருடைய முடியை பார்த்து, அவரை என்னென்று கூட அதை ஏறெடுத்தும் பார்ப்பது கிடையாது. இதை அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கின்றார். வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், மக்களுக்காக உம்முடைய கன்னத்தை நீர் கேவல கண் கொண்டு திருப்பி விட வேண்டாம். கணக்கெடுக்காமல் அவர் தாழ்வானவர், ஏழை, அவருடைய ஆடை அசிங்கம், அவர் அழுக்கானவர் என்று அந்த பேச்சை கணக்கெடுக்காது நீர் சென்று விட வேண்டாம் என்று மிக பெரும் ஒழுக்கத்தை அல்லாஹு தஆலா படித்து தருகின்றார். அதுபோன்றுதான்
வக்துல் மின் சௌத்திக், உம்முடைய சத்தத்தை நீர் தாழ்த்துவீராக. சில நேரங்களிலே மஸ்ஜிதுகளில் பேசும் பொழுது அதிகமான சத்தம், ஒரு கோல் ஒன்று வந்துவிட்டால் தொழுகையாளிகள் இங்கு தொழுது கொண்டிருப்பார்கள், விக்ரில் இருக்கக்கூடியவர்கள் அமல்களில் இருப்பார்கள். அதே இடத்தை வைத்து போனை ஆன்சர் பண்ணி அதே வேகத்துடன் சத்தத்துடன் மஸ்ஜிதுகளிலே பேசுகின்றோம். ஒருவருடைய சத்தம் எப்படி இருக்க வேண்டும்? வக்துல் மின் சௌத்திக், உம்முடைய சத்தத்தை நீ தாழ்த்திக் கொள்வீராக, அமைதியாக பேசுவீராக, அடக்கமாக பேசுவீராக. இதுவும் குர்ஆன் கற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒழுக்கமாக இருக்கின்றது. அது போன்றுதான் சில நேரங்களில் நாங்கள் நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்கின்றோம், சாப்பாடு வீடுகளுக்கு அழைக்கின்றார்கள், உணவு உண்ண செல்லுகின்றோம். அந்த இடங்களில் எப்படி இருக்க வேண்டும்? குர்ஆன் சொல்கின்றது, ஃபைதா தஇம்தும் ஃபந்தஷிரு, நீங்கள் சாப்பிட்டு முடித்து விட்டால் உடனடியாக அந்த இடத்திலிருந்து வெளியேறி விடுங்கள். ஏனையவர்கள் சாப்பிட வர இருக்கும், அல்லது குடும்பத்தவர்கள் அவர்களுடைய வேலைகளிலே ஈடுபட வேண்டியிருக்கும். சாப்பிட்டு விட்டு கை காய காய அதே இடத்தில் இருந்து நாங்கள் கைவாரடித்துக் கொண்டு சிரித்து மகிழ்ந்து கொண்டிருந்தால் அந்த வீட்டுக்காரருக்கு அது நோவினை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீங்கள் சாப்பிட்டு விட்டால் அந்த சாப்பிட்ட இடத்தை விட்டு வெளியேறி விடுங்கள் என்று மிக தெளிவாக அழகாக எங்களுக்கு ஒழுக்கத்தை கற்பித்து தருகின்றார். கண்ணியமான சகோதரர்களே, இவ்வாறு ஏராளமாக அல் குர்ஆனிலே ஒழுக்கத்துடைய பாடம் விரிவடைந்து கொண்டே போகின்றது. இப்பொழுது ஹதீஸ்களை பார்ப்போமாக இருந்தால், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் இந்த ஒழுக்கத்தை எந்த அளவுக்கு முக்கியத்துவத்துடன் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் என்றால், உமர் இப்னு அபி ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், குந்து குலாமன் ஃபி ஹஜ்ரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒரு சிறிய பிள்ளையாக இருந்தேன், நபியுடைய மஜ்மாக்களிலே அதிகமாக சென்று வருவேன். ஒரு நாள் நான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடக்கூடிய அந்த இடத்திலே சஹனில் இருந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். வகானத் யதி ததீஷு ஃபி ஸஹ்ஃபா, என்னுடைய கை அந்த சஹனிலே அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருந்தது. அவர் ஒரு இடத்தில் இருக்கும் சாப்பாடையும் எடுத்து சாப்பிடுவது, இன்னொருவருடைய கல்லையில் எடுத்து சாப்பிடுவது, இப்படியாக நான் அங்கும் இங்கும் என்னுடைய கையினால் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். ஃபகால லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னார்கள், யா குலாம் சம்மில்லா, பிள்ளையே, எவ்வளவு அழகான ஒரு அழைப்பு, குழந்தையே, நீர் பிஸ்மி சொல்லு. முதலாவது நீ சாப்பிட ஆரம்பித்து விட்டால் சம்மில்லா, நீ பிஸ்மி சொல்லு. வகுல் பியமீனிக், உம்முடைய வலது கரத்தினால் நீ சாப்பிடு. வகுல் மிம்மா யலிக், உம்முடைய பக்கம் எது இருக்கின்றதோ, உம்முடைய கை நீ இருக்கக்கூடிய பக்கத்தில் இருப்பதை அது எடுத்து சாப்பிடட்டும் என்பதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பாட்டினுடைய ஒழுக்கத்தை படித்துக் கொடுக்கின்றார்கள். உமர் இப்னு அபி ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. கண்ணியமான சகோதரர்களே, அது போன்றுதான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பல விடயங்களை நாளாந்தம் செய்ய வேண்டியிருக்கின்றது. திடீரென்று கொட்டாவி வரும், திடீரென்று தும்மல் ஏற்படும். இவைகளுக்கும் கூட அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற அந்த ஒழுக்கத்தை படித்து தருகின்றார்கள். இதா தஸாஅப அஹதுக்கும் ஃபல்யும்சிக் பியதிஹி, உங்களில் ஒருவருக்கு கொட்டாவி வந்து விட்டால், அது ஏற்பட்டு விட்டால் அவர் அவருடைய கரத்தினால் அதை தடுத்துக் கொள்ளட்டும். வேறு ரிவாயத்துகளிலே பார்க்கும் பொழுது வராமல் அதை தடுக்கட்டும். அவரை மீறி அது வந்து விட்டால் தன்னுடைய கையினால் அதை தடுத்துக் கொள்ளட்டும். இடது கரத்தை எடுத்து வாயிலே பின் புறத்தை வைத்து அப்படியே அதை அடக்கி அதை தடுத்துக் கொள்ள வேண்டும். அப்படியே தடுக்காமல் அதை விட்டு விட்டால் ஷைத்தான் அதனுள்ளே நுழைந்து விடுகின்றான் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள்.
எனவேதான் கொட்டாவி ஏற்படும் பொழுது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். அதுபோன்றுதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா அத்தஸ வலஅ யதஹு அவ் ஸௌபஹு அலா ஃபீஹி, அவர்களுக்கு தும்மல் ஏற்பட்டு விட்டால் தன்னுடைய கையை அல்லது கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆடையை எடுத்து அப்படியே தன்னுடைய வாயில் வைத்து அதை அடுத்தவர்களுக்கு தெரிக்காமல், அருவருப்பு ஏற்படாமல் அதை அப்படியே அடக்கிக் கொள்வார்கள், தடுத்துக் கொள்வார்கள். அதை கொண்டு அவர்களுடைய சத்தத்தை அப்படியே குறைத்து விடுவார்கள். அதிகமான சத்தம் ஏற்பட்டு அந்த இடத்தை அசிங்கப்படுத்தாமல் இருப்பதற்காக அந்த இடத்திலே தன்னுடைய சத்தத்தை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைத்து காட்டி இருக்கின்றார்கள். சொன்னார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல யக்ரஹு ரஃஅ ஸௌதி பித்ததாபி வல் உதாஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் சத்தமிட்டு தும்முவதையும் சத்தமிட்டு கொட்டாவி விடுவதையும் அல்லாஹ் வெறுக்கின்றான். எனவே அந்த சத்தத்தை தாழ்த்துமாறு சொன்னார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன், அத்தஸாஉபுர் ரஃபீ', உயர்ந்த கொட்டாவி, மிச்சமா நீளமாக விடக்கூடிய கொட்டாவி, வல் அத்ஸது ஷதீதா, மிக கடுமையாக விடக்கூடிய தும்மல், இவை இரண்டும் மினஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய புறத்தில் இருந்து ஏற்படக்கூடியவைகள். எனவேதான் இவைகளை எவ்வாறு அடக்கிக் கொள்ள வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கத்தை நமக்கு கற்பித்து தந்தபடி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்க வேண்டும். அதுபோன்றுதான் பாதையிலே வீதிகளிலே நாங்கள் நடமாடும் பொழுது இருக்கும் பொழுது அதனுடைய ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இய்யாக்கும் வல் ஜுலூஸ ஃபித் துருகாத், பாதைகளிலே நீங்கள் இருப்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கின்றேன். பாதைகளில் நீங்கள் அமர்ந்து இருந்து கதைத்துக் கொண்டிருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், ஃபகாலு யா ரசூலல்லாஹ் மா லனா மின் மஜாலிஸினா புத்துன் நதஹத்தஸு ஃபீஹா, வேறு இடமே எங்களுக்கு கிடையாது, நாங்கள் அந்த இடத்தில் இருந்துதான் கதைக்க வேண்டி இருக்கின்றது, அப்படி என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇதா அபைத்தும் இல்லல் மஜ்லிஸ ஃபஅஅது தரீக ஹக்கஹு, நீங்கள் அப்படி மறுத்தால், அங்குதான் இருந்து கதைக்கத்தான் எங்களுக்கு இடம் இருக்கின்றது என்று நீங்கள் அவசியம் உட்காரத்தான் வேண்டும் என்றால் அந்த பாதைகளுக்குரிய கடமைகளை நீங்கள் கொடுத்தாக வேண்டும் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், வமா ஹக்கு தரீக் யா ரசூலல்லாஹ், பாதைகளினுடைய ஒழுக்கம் என்ன, அதனுடைய ஹக் என்ன, அப்படி அதில் அமர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கப்புல் பஸர், முதலாவது உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ள வேண்டும், பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ள வேண்டும். வகஃபுல் அதா, ஏதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய விடயங்கள் இருந்தால் அதை நீங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும், தடுத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது வரத்து சலாம், நீங்கள் பாதையில் இருக்கும் பொழுது யாராவது சலாம் சொல்லிவிட்டால் அந்த சலாமுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். வல் அம்ரு பில் மஅரூஃப், நீங்கள் நல்லதை ஏவிக்கொண்டிருக்க வேண்டும். வன் நஹ்யு அனில் முன்கர், நீங்கள் தடை செய்யப்பட்ட பாவமான காரியங்கள் நடக்குமாக இருந்தால் அவைகளை தடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பாதையிலே நிற்பதாக இருந்தால், கதைத்துக் கொண்டிருப்பதாக இருந்தால், இவ்வளவு ஹக்குகளையும் பாதைக்கு கொடுத்த பிறகுதான் மார்க்கம் அனுமதி அளிக்கிறது பாதைகளிலே நின்று கதைத்துக் கொண்டிருப்பதை. எனவே இந்த ஒழுக்கத்தையும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்துக் கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய தந்தை தகப்பன் இருக்கும் பொழுது ஒரு பிள்ளையுடைய ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஆ ரஜுலன் மஅஹு குலாம், ஒரு மனிதரை பார்த்தார்கள், அவருடன் அவருடைய பிள்ளை இருக்கின்றார். அந்த குழந்தையிடத்தில் கேட்கின்றார்கள், ஃபகாலல் குலாம் மன் ஹாதா, இவர் யார் என்று அந்த பிள்ளையிடம் கேட்ட உடனே கால அபி, அந்த பிள்ளை சொன்னது இது என்னுடைய தகப்பன். உடனே சொன்னார்கள், ஃபலா தம்ஷி அமாமஹு,
உன்னுடைய தந்தைக்கு முன்னால் நீ நடக்காதே, தந்தைக்கு முன்னால் நீ நடக்காதே. வலா தஸ்தஸிப்ப லஹு, அவருக்கு ஏற்று வாங்கி கொடுக்காதே. உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள், நாம் இன்னும் ஒருவருடைய பெற்றோருக்கு ஏசும் பொழுது அவர் நம்முடைய பெற்றோருக்கு ஏசுவார். இதனால் தான் நீ இன்னொருவருடைய பெற்றோருக்கு ஏசாதே, நீ உன்னுடைய பெற்றோருக்கு ஏற்று வாங்கி கொடுக்காதே என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து விட்டு மூன்றாவது சொன்னார்கள், வலா தஜ்லிஸ் கப்லஹு, அவருக்கு முன்னால் நீ அமராதே, முன்னால் நடக்காதே, முன்னால் அமராதே. வலா ததுஉஹு பிஸ்மிஹி, அவருடைய பெயரை சொல்லி நீ அழைத்து விடாதே. இந்த 4 ஒழுக்கங்களையும் பெற்றோர்களுடன் தகப்பனுடன் ஒரு பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அதுபோன்றுதான் ஒரு ஊருடைய தலைவர், ஒரு மஸ்ஜிதுடைய தலைவர், ஒரு கூட்டத்தினுடைய தலைவர், அவருடன் எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும்? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூமு இலா சய்யிதிக்கும், உங்களுடைய தலைவரை நீங்கள் எழுந்து சென்று வரவேற்பு செய்து அவரை வரவேலுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஆனால் சில உலமாக்களுடைய கருத்து இருக்கின்றது, பிறருக்காக வேண்டி எழும்புவது கூடாது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட எழும்புவதை விரும்பவில்லை என்று ஹதீஸ்களிலே இருக்கின்றது. எல்லா ஹதீஸ்களையும் எல்லா விடயங்களையும் உலமாக்கள் ஆய்வு செய்து முக்கியமான உறுதிமிக்க இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போன்றவர்களுடைய கருத்து, ஒரு வயது முதிர்ந்தவருக்காக மரியாதைக்குரியவர்கள் வந்துவிட்டால் எழுந்து மரியாதை கொடுப்பது இது முஸ்தஹப் என்பதாக பேசியிருக்கின்றார்கள். அதற்கு ஆதாரமாக ஹஸ்ஸான் இப்னு தாபித் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு சம்பவத்தையும் சொல்கின்றார்கள். அவர்கள் ஒரு பைத் ஒன்று படிக்கின்றார்கள், கியாமி லில் அஸீஸி அலைய ஃபர்துன். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த நேரத்திலே அவர்களை கண்ட உடனே அவர்கள் எழுந்திருந்தார்கள். அந்த எழுந்ததை கூடாது என்ற கருத்து இருந்ததனால் அவர்கள் சொல்கின்றார்கள், என்னுடைய நேசர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நான் எழும்புவது எனக்கு கடமை. வதர்குல் ஃபர்தி மா ஹுவ முஸ்தகீமு, எழும்புவதை விட்டு விடுவது அது நல்லதொரு காரியம் அல்ல. அஜிப்து லிமன் லஹு அக்லுன் வ ஃபஹ்முன், யாருக்கு புத்தி இருக்கின்றதோ, யாருக்கு விளக்கம் இருக்கின்றதோ அவரிடமிருந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. யரா ஹாதல் ஜமால வலா யகூமு, இந்த அழகான எங்களுடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தும் எழும்பாமல் இருக்கக்கூடிய மனிதனை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது என்ற இந்த பைத்தை அவர்கள் படித்திருக்கின்றார்கள். இதை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட ஏற்றிருக்கின்றார்கள். உலமாக்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, எழும்பப்படக்கூடிய வரக்கூடியவருடைய உள்ளத்திலே எனக்காக எழும்ப வேண்டும் என்ற சிந்தனை இருக்கக்கூடாது. ஆனால் அவர் வயது முதிர்ந்தவராக இருந்தால், ஒரு பெரியவராக இருந்தால், அவரை கண்ணியப்படுத்த நாங்கள் எழுந்து முசாஃபஹா செய்து அவரை வரவேற்று அவரை அமரச் செய்வதில் எந்த விதமான தடையும் கிடையாது என்பதுதான் நடுத்தரமான உலமாக்களினுடைய கருத்து. கண்ணியமாகலே சகோதரர்களே, அது போன்றுதான் மார்க்க ஞானத்தை சுமந்த உலமாக்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வழிமுறை எங்களுக்கு படித்து தருகின்றது. இமாம் ஷஅபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், ஸல்லா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அலா ஜனாஸத்தின், ஒரு ஜனாஸாவுக்கு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து, தாபிஊன்களுடைய காலம் வந்து தொழுகை நடத்திவிட்டு அவர்கள் செல்வதற்கு தயாரானார்கள். ஃபகர்ரப்து இலைஹி பிக்லதஹு லியர்கபஹா, அவர்களுடைய கோவர் கழுதையிலே ஏறுவதற்காக இமாம் ஷாபி அவர்கள் சொல்கின்றார்கள், நான் அந்த கோவர் கழுதையை அவர்களுக்கு நெருக்கமாக்கி வைத்தேன். ஃபஜாஅ இப்னு அப்பாஸ் ஃபஅഖத பிரிகாபிஹி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அவர்களுடைய அந்த கோவர் கழுதையினுடைய அந்த மூக்கணாங் கயிற்றை பிடித்து அவர்களை ஏறுவதற்கு, அதை ஏறும் பொழுது உதவி செய்தார்கள். உடனே ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், خلي عنه يا ابن عمي رسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹ்வுடைய தூதரினுடைய சாச்சாவின் மகனே,
எவ்வளவு கண்ணியப்படுத்துகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரின் சாச்சாவின் மகனே, நீங்கள் அதை விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஃபகால இப்னு அப்பாஸ் ஹாகதா அமரனா அன் நஃஅல பில் உலமாஇ வல் குபரா, இவ்வாறுதான் உலமாக்களுடனும் பெரிய வயது முதிர்ந்த பெரியவர்களுடனும் நடந்து கொள்ளும்படி எங்களுக்கு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவி இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை சொன்ன உடனே ஃபகப்பல ஸைதுன் ரலியல்லாஹு அன்ஹு யதஹு, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய கரத்தை பிடித்து முத்தமிட்டார்கள். முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், ஹாகதா அமரனா அன் நஃஅல பி அஹ்லி பைத்தி நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ்வாறுதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்களுடன் நடந்து கொள்ளும்படி எங்களுக்கு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவி இருக்கின்றார்கள் என்று அவர்களை இவர்கள் கண்ணியப்படுத்துகின்றார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பெரும் ஆலிம் சஹாபி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பெரும் முஃபஸ்ஸிர். எந்த அளவுக்கு இல்மையும் உலமாக்களையும் மதித்து நடந்திருக்கின்றார்கள் என்றால் இதுதான் அதற்குரிய அதபாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இன்று சர்வ சாதாரணமாக நாங்கள் வீதிகளிலும் ஆபீஸ்களிலும் பெண்களுடன் அதிகமாக புழங்கிக் கொண்டிருக்கின்றோம், தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் எப்படி இருந்தது? ஃபضல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அவர்கள் ஒரு நாள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வாகனத்திலே பயணம் செய்து போய்க் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அங்கே ஒரு ஃபஜாத் இம்ராத்துன் மின் ஹஸ்அம், ஹஸ்அம் என்ற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அங்கே அழகான பெண்மணி வந்தார். فجعل الفضل ينظر اليها وتنظر اليه. ஃபضல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்ணை பார்க்க ஆரம்பித்தார்கள், அந்த பெண்ணும் அவர்களை பார்க்க ஆரம்பித்தாள். உடனே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்ரிஃபு வஜ்ஹல் ஃபضல் இலல் ஷிக்கில் ஆகர், வேறொரு திசையின் பக்கம் அவர்களுடைய தலையை பிடித்து அப்படியே மெதுவாக திருப்பி அந்த பெண்ணை விட்டும் பார்வையை திருப்பி விட்டார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பார்வை என்பது ஷைத்தானுடைய மிக பெரும் ஒரு நஞ்சூட்டப்பட்ட அம்பு. எதை கண் பார்க்கின்றதோ அதை உள்ளம் சிந்திக்க ஆரம்பிக்கும். உள்ளம் சிந்தித்து விட்டால் உடல் உறுப்புகள் அதை செயற்படுத்த ஆரம்பிக்கும். அதனால் தான் குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், முஃமினான ஆண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுடைய பார்வையை அவர்கள் தாழ்த்தி வைத்துக் கொள்ளட்டும், அவர்களுடைய மர்மஸ்தானத்தை அவர்கள் பாதுகாக்கட்டும். இது போன்று பெண்களுக்கும் வகுல்லில் முஃமினாத் யகுதுன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, முஃமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள், அவர்களுடைய பார்வையை அவர்கள் தாழ்த்தட்டும், அவர்களுடைய மர்மஸ்தானத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும். விபச்சாரம் ஜினாவுக்குரிய அடிப்படை பார்வையினால் ஏற்படக்கூடிய விபரீதம். பார்வை எந்த அளவு மோசமானதாக கெட்டதாக இருக்குமோ அந்த அளவு செயற்பாடுகள் கெட்டதாக அமைந்துவிடும். எனவேதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்ப்பது எவ்வாறு அமைய வேண்டும் என்பதையும் அதனுடைய ஒழுக்கத்தை படித்துக் கொடுத்து அந்த பார்வை எங்கிருக்க வேண்டும் என்றும் குர்ஆன் நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, நல்ல நண்பர்களுடைய தொடர்பு, அது போன்று கெட்ட நண்பர்களுடைய தொடர்பு. எந்த அளவுக்கு நண்பர்கள் கெட்டவர்களாக இருப்பார்களோ ஒழுக்கங்களும் பழக்கங்களும் கெட்டதாக அமையும். நண்பர்கள் நல்லவர்களாக இருந்தால் பண்பாடுகள் நல்லதாக மாறும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி கலீலிஹி, ஒரு மனிதன் அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் இருப்பான். நண்பன் என்ன பாவனை பாவிக்கின்றானோ அதே பாவனை, எதை பேசுகின்றானோ அதே பேச்சு, அவனுடைய நடை உடை பாவனை எப்படியோ அப்படித்தான் அவனுடைய கூட்டாளியுடைய நடை உடை பாவனையும் அமையும். எனவே நல்ல நண்பர்களுடன் நாங்கள் நம்முடைய பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். பிள்ளைகள்
பழகுகின்றார்களா? இது யாருடைய பின்னணி? நம்முடைய பிள்ளையின் நண்பன் எந்த குடும்பத்தை சேர்ந்தவன், அவனுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி, இதை பெற்றோர்கள் அவதானிப்பது அவர்களுடைய கட்டாய கடமை. எனவேதான் பிள்ளைகளினுடைய அந்த ஒழுக்க விடயங்களை கவனிக்க வேண்டும். எந்த அளவுக்கு பாவமான காரியங்கள் பழக்கமாகி விடுகின்றதோ, எந்த அளவுக்கு பாவமானவைகள் வளமையாகி விடுகின்றதோ, அதனுடைய வெட்கம், கூச்சம் இவைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு விடும். ஒரு காலத்தில் அரைகுறை ஆடையுடன் ஒரு பெண்ணை பார்ப்பதென்றால் ஒரு பெரும் பாவம் போன்று எங்களுடைய உணர்வு இருந்தது. ஆனால் இந்த ஸ்மார்ட் போன்கள் வந்ததன் பிறகு அந்த உணர்வு எப்படி இருக்கின்றது என்று உள்ளத்தில் கையை வைத்து ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ளுங்கள். அரைகுறை ஆடைகள் அணிந்த பெண்கள் எந்த விதமான கூச்சமும் நமக்கு கிடையாது, ஒரு சர்வ சாதாரண விடயமாக இன்று அவைகள் எல்லாம் மாறிவிட்டன. கூச்சம் இல்லை, வெட்கம் இல்லை, அது அப்படியே எடுக்கப்பட்டு விட்டது. எனவே கூச்சம் என்பது, வெட்கம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்று. ஒரு சஹாபி இன்னும் ஒரு சஹாபி பிள்ளையை பார்த்து நீ வெட்கப்படாதே என்று ஏசிக்கொண்டிருந்தார்கள். அந்த வழியாக சென்ற அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை விட்டுவிடு, அவர் வெட்கப்படட்டும் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எனவேதான் நாங்கள் நம்முடைய சில பழக்க வழக்கங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் அப்படியே ஆகி சில விடயங்கள் எங்களுக்கு பாவமாக தெரிவதே கிடையாது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், பிதாயத்துல் ஹிதாயாவிலே, ஒரு ஆலிம் ஒரு தங்க மோதிரம் அணிந்து விட்டால் முழு ஊரும் எந்த அளவு பார்வையுடன் பார்க்கும். ஒரு ஆலிம் பட்டாடை அணிந்து விட்டால் முழு பேரும் எவ்வளவு குறை சொல்லுவோம். ஆனால் இது எல்லாம் விட மிக பெரும் பாவமான ஒரு விடயம்தான் புறம் பேசுவது என்பது. அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா, புறம் என்பது மிக பெரும் பாவம், விபச்சாரத்தை விட பெரும் பாவம். ஏனென்றால் விபச்சாரத்துக்கு தௌபா செய்து விடலாம், ஆனால் ஒருவரை பற்றி புறம் பேசிவிட்டால் அந்த மனிதன் மன்னிக்காத வரையில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நாங்கள் புறம் பேசி 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 பேசாமல் இருப்பது சிரமமான ஒரு விடயமாக ஆகி புறத்தினுடைய அந்த தாக்கம் எங்களுக்கு கணக்கே கிடையாது, சாதாரண விடயமாக அது மாறிவிட்டது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எனவே இவைகள் எல்லாம் நாங்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள். 2 ஒழுக்கத்தினுடைய முக்கியமான விடயங்களை சொல்லி நான் முடிவுக்கு வருகின்றேன். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இன்று நாங்கள் அதிகமாக மஸ்ஜிதுடன் தொடர்புபடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். மஸ்ஜித் எந்த அளவுக்கு அதில் ஒழுக்கங்கள் பேணப்படுகின்றதோ அந்த அளவுக்கு தான் அதனுடைய ரஹ்மத்துகள் எங்களை வந்து அடைகின்றன. மஸ்ஜித் என்பது சத்தமிட்டு கதைக்கக்கூடிய, மஸ்ஜித் என்பது கூத்தடிக்கக்கூடிய ஒரு இடம் அல்ல. அது மிக முக்கியமான கண்ணியமான ஒரு இடம், ஒழுக்கம் கடைபிடிக்கப்பட வேண்டிய இடம். எனவேதான் நாங்கள் மஸ்ஜிதுக்குள் வரும் பொழுது வலது காலை முற்படுத்தி அல்லாஹும் அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக் துஆ ஓதிக்கொண்டு மஸ்ஜிதிலே 2 ரக்காத்துகள் தொழுது தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவது, சத்தத்தை தாழ்த்தி நாங்கள் மஸ்ஜிதிலே அமைதியாக இருப்பது, குஷூ குதூஉடன், உள்ளச்சம் உடல் அச்சத்துடன் நாங்கள் மஸ்ஜிதிலே இருப்பது, வரக்கூடியவர்கள் சலாம் சொன்னால் பதில் சொல்வது, தொழுகையாளிகளுக்கு இடைஞ்சல் தராமல் மஸ்ஜிதிலே இருந்து கொள்வது, இவைகள் எல்லாம் மஸ்ஜிதுக்குரிய ஆதாபுகளாக இருக்கின்றன. அதே போன்றுதான் மஸ்ஜிதினுள்ளே நாங்கள் குத்துபாவுடைய நேரம் இருக்கும் பொழுது இடைவெளிகள் இருந்தால் அந்த இடைவெளிகளை பூர்த்தி செய்து உட்காருவதுதான் அதற்குரிய ஒழுக்கம். இடைவெளிகள் இல்லாத நேரத்திலே முன்னுக்கு இருக்கக்கூடிய இடைவெளிகளை பூர்த்தி செய்து அமர்ந்து இடையிலே ஒரு சிறிய இடைவெளி இருந்தால் அதை பிடிப்பதற்காக கழுத்துகளை தாண்டி கொண்டு வந்து அந்த இடத்திலே இருப்பதை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். ஒரு மனிதர் வருகின்றார். ஜா ரஜுலுன் யதகத்தா ரிகாப الناس يوم الجمعه, ஜுமாவுடைய தினத்திலே மக்களுடைய பிடரிகளை எல்லாம் கடந்து கொண்டு வந்து அவர் அந்த இடத்திலே வந்து உட்கார பார்த்தார். ஒன் நபி யக்துப், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா செய்து கொண்டிருக்கும் பொழுது அதே இடத்தில் வைத்து சொன்னார்கள், இஜ்லிஸ் ஃபகத் ஆதைத வ ஆஹர்த, நீ கடைசியாக வந்து மக்களுக்கு நோவினை கொடுத்து விட்டாய், நீ அதே இடத்திலே உட்கார் என்று சொன்னார்கள்.
நாங்கள் இடைவெளி இருந்தால் மக்களுடைய கழுத்துகளிலே தாண்டி கொண்டு பிடரிகளிலே கடந்து கொண்டு வந்து அந்த இடங்களிலே சுன்னத் தொழுவது என்பது இது மக்களுக்கு நோவினை கொடுக்கக்கூடிய ஒரு செயல். எனவே பின்னால் இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த இடங்களிலே பிந்தி வந்தால் நாங்கள் உட்கார்ந்து கொள்ள வேண்டும். அது போன்று சில இடங்களிலே நடப்பதற்கு நடைபாதைகள் இடம் விட்டு வைத்திருக்கின்றார்கள். ஒருவருக்கு வுது முறிந்து விடும், அந்த வழியினூடாக செல்ல வேண்டும். அந்த இடங்களை நாங்கள் அடைத்து உட்காருவது அதற்குரிய ஒழுக்கம் அல்ல. அந்த இடங்களை அதற்கென்றே விட்டுவிட வேண்டும். சிலர் பிந்தி வந்து அந்த இடங்களிலே சுன்னத்து தொழுவது, சலாம் கொடுத்த உடனே அவசரமாக போக வேண்டிய சிலர் இருப்பார்கள். சிலர் சுகர் நோயாளிகள் அவசரமாக ஒன்றுக்கு போக வேண்டும். என்ன செய்வது? இவர் எழுந்து நின்று கொண்டு தக்பீரிலே இருப்பார். நடை பாதையிலே நேரம் எல்லாம் அழகாக போட் போடப்பட்டிருக்கின்றது. சுன்னத் எந்த நேரம் இகாமத் சொல்லப்படும், சரியாக முஅத்தினுக்கு பக்கத்தில் வந்து ஒரு நிமிடம் இருக்கும் பொழுது தக்பீர் கட்டிக் கொள்வார். சுன்னத்து தொழ முஅத்தின் இகாமத் சொல்வதா, இமாம் குறுக்கறுத்து வருவதா, அல்லது இவர் சுன்னத்து தொழுது முடியும் வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருப்பதா? இது ஒழுக்கம் கிடையாது. இது போன்றுதான் சஃப்புகளினுடைய ஒழுக்கம். இமாம் நின்று கொண்டு சவ்வு சுஃபுவக்கும் சவ்வு சுஃபுவக்கும் சொல்வதுதான், அதை கணக்கெடுப்பதே கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, எந்த அளவு எச்சரிக்கை வந்திருக்கின்றது என்றால், உங்களுடைய சஃப்புகளை நீங்கள் சீராகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அல்லது உங்களுடைய முகங்களை அல்லாஹ் திருப்பி விடுவான். சஃப்புகள் சீரில்லை என்றால் தொழுகையே சீர் கிடையாது. இங்க இமாம் சொல்வதுதான், திரும்பி கூட சஃப்பை பார்ப்பது கிடையாது. என்னுடைய கால் எங்கு இருக்கின்றது, நேராக இருக்கின்றதா, கிபிலாவை முன்னோக்கி இருக்கின்றதா, அடுத்த சகோதரனுடன் தோளுடன் சேர்ந்து இருக்கின்றதா, இங்கே பெரும் இடைவெளி. அதுக்காக காலில் ஏறி மிதிப்பதல்ல சஃப்புடைய ஒழுக்கம். சஃப்புடைய ஒழுக்கங்களை பேண வேண்டும். கால்களை குனிந்து பார்க்க வேண்டும். ஒரே கோட்டிலே சரியாக இருக்கின்றதா? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடைய தோள்களை எல்லாம் தடவி சேர்த்து நீண்ட நேரம் எடுத்துத்தான் தக்பீர் கட்டுவார்கள், சஃப்பை சீராக்கி விட்டு. சஃப்புடைய ஒழுக்கம் ஆக முக்கியம். எனவேதான் இந்த ஒழுக்கத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த ஒழுக்கங்களை முறையாக பேணி சஃப்புகளை சீர் செய்து ஷரியத் எங்களுக்கு காட்டி தரக்கூடிய ஒழுக்கங்களுடன் வாழ்ந்து மரணிக்க நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் அனைவரையும் ஒழுக்கங்களுடன் வாழ்ந்து மரணிக்க தௌஃபீக் செய்வாயாக. பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாரெல்லாம் கபராளிகளோ அவருடைய கபர்களை சொர்க்க பூஞ்சோலை ஆக்குவாயாக. நரக படுகொலையை விட்டும் பாதுகாப்பாயாக. முஸ்லிம் சகோதரர்கள் முழு உலகத்திலும் யாரெல்லாம் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அனைவருக்கும் நீ உதவி செய்வாயாக. அவர்களுடைய ஜனாசாக்களை சுஹதாக்களுடைய பட்டியலிலே சேர்த்தருள்வாயாக. என்னென்ன நலவான காரியங்களை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வேண்டி இருக்கின்றார்களோ அந்த அனைத்து நலவுகளிலும் பங்கு தருவாயாக.